அன்பின் தெய்வம் நம்ம முருகர். அன்பான தெய்வம் நம்ம முருகர். அன்புள்ளம் கொண்டவர், அன்பின் வடிவமானவர். மொத்த உருவமும் அன்பு தான். அன்புன்னா முருகர், முருகர்னா அன்பு. அந்த அன்பை வச்சு நம்ம எங்கே வேணாலும் வெல்லலாம், எதை வேணும்னாலும் நம்ம வெல்லலாம். அழிக்கவே கூடாத ஒரு விஷயம், அழியவே அழியாத ஒரு விஷயம் நிலையானதுன்னா அது அன்பு தான். அன்பும் எங்கே நிறைஞ்சிருக்கோ அன்பு. எல்லாரும் அன்பு உள்ளம் கொண்டவங்க தான் இந்த உலகத்தில். சில நேரத்தில் அவங்க அன்பை மறக்கலாம், ஆனால் அன்பை சுத்தமாக விலகவே முடியாது. பணம், காசு, அந்தஸ்து, கௌரவம், எவ்வளோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிச்ச பொருள்கள், இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் நம்மளுக்கு சலிப்பு தட்டிடும். ஆனால் சலிப்பே தட்டாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது அன்பு. அன்பு என்றால் பக்தி, பக்தின்னா கடவுள், கடவுள்னா முருகர். முருகர் தான் அன்புள்ளம் கொண்டவர் நம்ம முருகர். அன்பானவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்வாங்க. அன்பு இல்லாமல் யாரும் வாழ மாட்டாங்க. அன்பானவங்க நம்மளை விட்டு பிரியலாம், கொஞ்ச நாள் மனஸ்தாபத்துலேயும் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் அவங்க நம்மக்கிட்ட சேர்ந்துருவாங்க. அதுதான் அன்பு. அன்பு கொண்டு சேர்த்துரும். அன்பையும் இணைக்கக்கூடியவர் தான் நம்ம அன்பு கடவுள் முருகர். அன்பான இதயம் கொண்டவர் நம்ம முருகர். அவர் மொத்த உருவமும் பார்த்திங்கன்னா அன்பு தான். அன்புக்காக தான் எல்லாமே பண்ணுவார். அவர் ஒரு காதலாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு பக்தி, நமக்கு ஒரு பக்தர்கள் நம்ம தேடி வரக்கூடியவராக இருக்கட்டும், அன்பு இருந்ததுன்னா முன்னாடி அங்கே முருகர் இருப்பார். அவர் தான் நம்ம அன்பான கடவுள். அவர் நம்ம வணங்க நம்மளும் ரொம்ப ரொம்ப அன்பானவர்களாக நம்ம ஆயிடுவோம். அன்பை மதிப்போம், அன்பை பகிர்வோம், அன்போடு வாழ்வோம், அன்பை உணர்ந்து வாழ்வோம். அன்போடு நம்ம வாழ சொல்ல அந்த வாழ்க்கையே ரொம்ப அழகானதாக இருக்கும். எதை வேணும்னாலும் நம்ம விட்டு கொடுக்கலாம். அன்பை மட்டும் யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே நமக்கு ஒரு சில காலம்தான், ஆனால் நிலைச்சி இருக்கிறது அன்பு தான். சில நேரம் நமக்கு தோணும், இது இருந்தால் நல்லாயிருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கணும். ஆனால் அதெல்லாம் சில காலம்தான். அன்பு மட்டும்தான் நம்மளுக்கு நிலையானது, சலிப்பு தட்டாது. அன்பு தான் பல விஷயங்கள் நமக்கு புரிய வைக்கும், நிறைய விஷயங்களை உணர்த்த வைக்கும், நம்மளை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கும். நம்ம அன்பாக ஒருத்தவங்களை நம்ம நேசிச்சிட்டோம்னா அடுத்தவர்கிட்ட நம்ம தப்பான ஒரு பார்வை நம்மக்கிட்ட இருக்காது. ஏன்னா அன்பானவன் மேலே நம்ம ஒரு அன்பு வச்சுருக்கும் போது அந்த அன்பு யார்கிட்டையுமே அது தவறான அன்பாக இருக்காது. அன்பு உள்ளத்துக்கு எப்போவுமே ஒரு மதிப்பு அதிகம்தான். அந்த அன்பான உள்ளம் கொண்டவர்கள் நிச்சயமாக முருகனை வணங்கக்கூடியதாக இருப்பாங்க, முருகனுடைய பக்தர்களாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அவர் தான் நம்ம அன்பு முருகன். வாழ்க அன்பு முருகன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.